விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ போட்டிருக்கிறாங்க. ப்ரோமோ ரொம்ப ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா விஜய் மல்லி 2 பேருக்குமே 2வது திருமண நாள் அப்படிங்கிற செலிப்ரேஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு செலிப்ரேஷன் கொண்டு வரது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா வெண்பா அடிக்கடி காமிக்காத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவங்க ஸ்கூல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ வெண்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறாங்க. அவங்களோட வாய்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலுமே குழந்தையோட வாய்ஸ் அப்படிங்கிறப்ப க்யூட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. அம்மாவை ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்க்குறோம் அப்படிங்கிறதால மல்லியை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. அது போல் அவங்க டாடாவையுமே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேருமே கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் வர்றப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜய் மல்லி 2 பேருமே அவங்களோட பேரில் அர்ச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. வீட்டில் பலூன் எல்லாம் போட்டு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாகு தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ராஜி ரஞ்சிதா இதை பார்க்கவுமே தடுக்க தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. யாரோட வீட்டில் வந்து யார் டெக்கரேட் பண்ணுறீங்க, முதல்ல இதை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ராஜி தடங்கல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாகு இதெல்லாம் நாங்கள் பண்ணியே ஆவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ராஜிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. உன்னோட கேரக்டர் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? நீ இந்த வீட்டில் இருந்து மல்லிக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ வேலைகள் செஞ்ச அப்படிங்கிறதெல்லாம் நீ மறந்துட்டியா? எங்ககிட்ட கை வாக்கு நீட்டி பணம் வாங்க தானே செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ரஞ்சிதா சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான். நிச்சயமாக நான் மல்லிக்கு எதிராக நான் பல வேலைகளை உன் கூட சேர்ந்து செய்ய தான் செஞ்சேன். ஆனால் எப்போ என் புருஷனை மல்லி காப்பாற்றி கொடுத்தாலோ அதன் பிறகு நான் மல்லி கூட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். விஜய் மல்லி 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த டெக்கரேட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கதிரேசனுக்குமே கால் பண்ணி இந்த விழாவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வெண்பா கேட்டிருக்கிறாங்க. இப்போ கதிரேசனுமே கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவங்களோட கேரக்டரையுமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் மாற்றி இருக்கிறாங்க. ஆனால் நிஷாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படியும் ராஜி ரஞ்சிதாவோட சேர்ந்து பல பிரச்சனைகள் கொடுக்க தான் போகிறாங்க. கூடவே ரேணுகாவுமே பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளே திட்டம் போடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.